வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தி சீரியல் குடும்பைகள். ஏய், அவன் செத்துட்டான்டா. அங்க விட்டு நம்ம பாத்துட்டு பாரு. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி ஏன் சார் அழுகுறீங்க? மொத்த மீடியாவையும் வரவழைக்க எடுத்த முடிவு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்னப்பா எப்ப பார்த்தாலும் தமிழ் சீரியல் பக்கமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அந்த ஹிந்தி சீரியல் பக்கமும் எட்டி பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் கெஞ்சே கேட்கலையே, இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். நானும் போய் எட்டி பார்த்தேன். பார்த்தாதான் தெரியுது இதுக்கு தமிழ் சீரியலே எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தரமான சம்பவங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வரிசையா பார்த்துருவோமா? ஏன் இவ்வளவு குடியிறாரு? படிவா இப்ப நம்ம ஹீரோயின் தெரியாம போயிட்டு புதக்குழிக்குள்ள விழுந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ சார் வெளியே நிக்கிறாப்ல. எப்படியும் அந்த ஹீரோயினை காப்பாத்திடுவாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஆனா எப்படி காப்பாத்த போறாரு அப்படிங்கறதான விஷயமே. சோ என்னென்ன மெத்தட் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். This is the first method. level 1. पकड़ो इसे, ताला दम कर ले। ஒரு குச்சியை போட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை வெளியே இழுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி இழுக்க ஆரம்பிச்சாப்புல. எப்படி இந்த மெத்தடை இவங்க வந்து சீரியஸா பண்ண மாட்டாங்கன்றது எனக்கே தெரிஞ்சது தான். அதனால ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபெயிலியர். சோ செகண்ட் மெத்தடுக்காக அவர் யோசிக்க போறது என்ன தெரியுமா? Welcome to level 2. கம்பை வச்சு காப்பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாப்புல. பட் கம்பை பிடிச்சி இழுக்கும் போது அது வலிக்கிட்டு போயிடும். ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணிட்டு இப்போ அந்த ஹீரோயினை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல. அந்த முடிவை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வேர்ல தொங்கியே கீழே இருந்த ஹீரோயினை எப்படியாச்சும் மேல தூக்கிடணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டாப்புல. சரி ரைட்டு, ஹீரோயிசம் எல்லா படத்துலயும் வரதான், அதே தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா மேல தூக்குன உடனே அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு தானே யோசிக்கணும். ஆனா ரெண்டு பேரும் அதை டீ கடையில் டீ குடிக்க வந்த மாதிரி ஒரு கையில வேர்ல தொங்கிக்கிட்டு நல்ல சாவகாசமா ஒரு மணி நேரத்துக்கு வச்சிட்டு இருக்காங்க. पिछली बार तुम्हें खो दिया था, अब तुम्हें खुद से दूर नहीं जाने दूंगा. लीला ना लाडली है हम. சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ் எச்சரிக்கை. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறேன். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. சரி எல்லாம் ஓகேப்பா. இப்ப நீயே வேர்ல தொங்கினாலும் கரெக்டா புதக்குழிக்கு மேல தானே தொங்கிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல இருந்து நீ எப்படிடா தப்பிக்க போற அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்படி திரும்ப தப்பிச்சாங்க? वापस दलदल में जाना है क्या? அடே அத வேறுன்னு நினைச்சியா, உங்க வீட்டு காருன்னு நினைச்சியா? என்னமோ கியர் ஆக்சிலேட்டர் எல்லாம் மிதிச்சு நீ பாட்டு போற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போய் நீயே லேண்ட் ஆகிட்டு இருக்க. ஏன் சார் அழுகுறீங்க? இது இருக்கிறதுலே ரொம்ப தத்தியான ஒரு ஹீரோயின் போல இருக்கு. கையில இருந்தது ஒரே ஒரு பெப்பர் ஸ்ப்ரே தான். அதை வச்சு வில்லன்கள் மூஞ்சலாம் அடிச்சு விடுன்னு சொல்லி பார்த்தா வில்லன்களை பார்த்த ஷாக்ல ஹீரோ மூஞ்சிலே அடிச்சு விட்டுருச்சான். இப்ப காப்பாத்துறதுக்கு இருந்ததே அந்த ஹீரோ மட்டும் தான். இப்ப அவனுக்கும் கண்ணு போச்சு. இப்ப யாருதான் வந்து இந்த ஹீரோயினை காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரு? நான் தான். ஐயோ, என் பயோடேட்டாவிலே என்னடா பொன்னாட பையன ஒவ்வொருத்தந்த இழுத்து வெட்டினா ஒட்ட முடியாதவன் கொப்பம் அவனே. பரவாயில்ல, எவனும் வரமாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டே ஃபைட் பண்ண போறாரா. ஹெவி ஃபைட்டா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். உள்ள போய் இருங்க, நான் வந்து பாக்குறேன். சாரிடா,
இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. அடே ஹீரோ நல்லா தெரிஞ்சுக்கோ, இப்போ உனக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாதவன் மாதிரி ஃபைட் பண்றான்னு சொல்லி சொன்னா கண்ணு தெரியாதவன் கூட சைடுல வரவன மிஸ் பண்ணிடுவான். ஆனா இவன் சைடுல வரவன கூட நல்லா குறிப்பாத்து மீச்சிட்டு இருக்கான் பாருங்க. பரவாயில்ல, கண்ணு தெரியாமையே அம்புட்டு வில்லனுடைய கழுத்தையும் கரெக்டா பிடிச்சது மட்டும் இல்லாம கடைசியா ஹீரோனுடைய இடுப்பை கூட கரெக்டா பிடிச்சிட்டான். ஆனாலும் பாருங்க நம்ம ஹீரோ சேருக்கு கண்ணு தெரியாது, பார்வை தெரியாது. ஐயோ பாவம். கண்ணு தெரியாம எப்படி ஒருத்தன் சண்டை போடணும் அப்படிங்கறத இதை பார்த்து தான் கத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஃபைட் பண்றாங்க. தங்களின் வாழ்நாளில் அப்படி ஒரு அதிசயத்தை கண்டிராத சீன மக்கள் தங்களுக்கும் அந்த தற்காப்பு கலையை கற்றுத்தரும்படி வேண்டினர். இந்த சீரியல்ல ஹீரோ சார தப்பா தீவிரவாதின்னு நினைச்சு புடிச்சிட்டு போயிட்டாங்க. தப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க சார், என்ன விட்டுருங்க சார். இப்போ அந்த ஹீரோ சாரோடைய பொண்டாட்டி ஏன் புருஷனையா புடிச்சிட்டு போனீங்க, அவன் ஒரு அப்பாவிடா, அவன் ஒரு அப்பாவிங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன்டா, தீவிரவாதி கூட்டத்துக்குள்ள போய் நானே ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதுங்கி ஒளிஞ்சு போவாங்க. அவங்க ஒளிஞ்சு போற அந்த அழகை மட்டும் கொஞ்சம் நீங்க பாருங்களேன். பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? எப்படி ஒரு சாக்கு பைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஓகே. ஆனா அந்த சாக்கு பையே நடந்து போனா அப்போ கூட வேணா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னடா உங்க லாஜிக்கு? விட்டு 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 போறல விட்டு போ போ. இப்ப அந்த பொண்டாட்டி சாக்கு பைக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு போய் வில்லி கிட்ட மாட்டி அங்க ஒரு பாம்பு வந்ததுனால எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்களாம். சரி ரைட்டு, இதுக்கப்புறமாச்சு அடங்குன்னு சொல்லி பார்த்தா நான் மறுபடியும் அடங்க மாட்டேன், மறுபடியும் அந்த தீவிரவாதி கும்பல் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ரைட்டு போவியாமா, சரி ஓகே ஒரு நல்ல சாக்கு பையா மறுபடியும் ரெடி பண்ணுங்க, அந்த சாக்கு பைக்குள்ள நடந்தே போயிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த வாட்டி அவங்க கையில எடுத்த அந்த ஆயுதம் என்ன ஆயுதம்னு தெரியுமா? क्या कर रही है? अपना नारा पेंट कर रहे हैं. ரெண்டு புருவம் இருந்தா தானே நீ கண்டுபிடிப்ப. நான் ஒரே புருவமாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு புருவத்துக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜை போட்டு விட்டு அந்த பிரிட்ஜுக்கு மேல ஒரு ரிப்பன் கீழே ஒரு கருங்கல் அப்படிங்கிற பேர்ல ஒரு மருவ மாட்டின உடனே அவங்க யாருன்னே அடையாளம் தெரியாம மாறி போயிட்டாங்களாமா. அதே வில்லிக்கிட்ட போயிட்டு சாவகாசமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட வில்லிக்கு அவங்க யாருன்னே தெரியலையா. நீ ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆளு அடையாளமே தெரியலனே. சூரிய கூட்டி கரலிங்க கலத்தி விட்டா, கிருதாவ அழகா சேதிக்க விட்டானே. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாறு வேஷத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தானே இங்க தமிழ் சீரியலை எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களா மாற நிமித்து சொல்லலாம்ன்ற அளவுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்துட்டீங்க, ஒரு கம்பீரத்தை கொடுத்துட்டீங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இந்த புள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த சீரியலோடைய வில்லி. இப்போ இந்த புள்ள அவனுடைய புருஷனை கள்ளத்தனமா பாக்குறதுக்காக போறான். என்னப்பா புருஷங்கிற அப்புறம் கள்ளத்தனமா பார்க்க போகணும்னு தானே கேக்குறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க, மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். இப்போ நான் சொல்ல போற கதையை எல்லாருமே கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. புரியாம போச்சுன்னா கம்பெனி பொறுப்பே இருக்காது. கேக்குறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். அதாவது இப்ப இந்த வில்லி இருக்கால, வில்லி அவளுக்கு கல்யாணம் ஆகி சொந்தமா அவளுக்குன்னே ஒரு புருஷன் இருக்கிறான். இந்த வில்லிக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கும் சொந்தமா ஒரு பொண்டாட்டி இருக்குது. இப்ப இந்த வில்லிக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, சொந்தமா ஒரு புருஷன் இருந்தாலும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் கல்யாணம் பண்ணி அவனையும் புருஷன் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவன் வீட்லயே போய் தங்கி இருந்து அவன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண வச்சு இவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறா. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. சோ இவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இவளுக்கு சொந்தமா ஒரு புருஷன் இருக்கான்ல, அந்த புருஷனை மறைச்சி வச்சிருக்கா. இப்ப அந்த சொந்த புருஷனையும் மறைச்சி வச்சிருக்கிற ஒரே காரணத்தினால தான் சொந்த புருஷனை பார்க்க போறதுக்கே கள்ளத்தனமா பார்க்க போறா. புரிஞ்சுச்சா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியலனா போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. செல்வி உஷாரா கவனி. இப்ப இந்த வில்லியோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய ஒரிஜினல் பொண்டாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, இந்த வில்லிக்கு ஒரிஜினல் புருஷன் ஒருத்தன் இருக்கான். அந்த ஒரிஜினல் புருஷனை கண்டுபிடிச்சி நம்மளுடைய ஒரிஜினல் புருஷன் கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் ஒரிஜினல் பொண்டாட்டியா இருக்க முடியும்ன்ற ஒரே காரணத்தினால இப்ப இந்த வில்லி எங்க போறா, யாரை பார்க்க போறா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு டீமை கூட்டிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க.
இப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கள்ள பொண்டாட்டி ஆகலாம் நினைச்சிட்டு இருக்கிற நம்முடைய வில்லிய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஒரிஜினல் பொண்டாட்டி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்ற விஷயத்தை சைடு மிரர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட கள்ள பொண்டாட்டி என்னையா நீ ஃபாலோ பண்ணிட்டு வர இப்போ பாரு எப்படி தப்பிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்தியன் சினிமாக்கே உண்டான பாரம்பரியமான ஒரு மெத்தட்ல தப்பிச்சு போறாங்க. वो रेडिया की कार लेडी बाबा इज मिसिंग थैंक गॉड टाइम पे टैक्सी मिल गई. எப்படி ரெண்டு காருக்கும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள இவங்க கொண்டு போய் காரை ஓரமா பார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கேப் புக் பண்ணி அந்த கேப்ல ஏறி தப்பிச்சு போயிட்டாங்களாமா. இத்தனைக்கும் காரை லாக் பண்ணாம கார்லயே சாவியை விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்களாமா. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. இப்போ இந்த ஒரிஜினல் பொண்டாட்டிக்கு கள்ள பொண்டாட்டி ஆகணும்னு நினைக்கிறவ அவளுடைய ஒரிஜினல் புருஷனை பார்க்கறதுக்காக எந்த லொகேஷனுக்கு போயிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவ காரையே ஓபன் பண்ணி அவ மேப்பையே ஓபன் பண்ணி ஓ இந்த ரிசார்ட்டுக்கு தான் போறியா அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சாங்களாமா. பிளஸ் ரிசார்ட் देखा என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இதுக்கப்புறமா தான் பயங்கர சுவாரஸ்யமா இருக்க போது. அதாவது இந்த கள்ள பொண்டாட்டி அவருடைய ஒரிஜினல் புருஷனோட குதூகலமா இருக்கும்போது அவருடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஒரிஜினல் பொண்டாட்டி வந்துட்டா. அதை இந்த கள்ள பொண்டாட்டி பார்த்துட்டா. பார்த்த உடனே ஒரிஜினல் புருஷனை ஒளிஞ்சிக்க சொல்றா. அவன் நான் எதுக்கு ஒளிஞ்சிக்கணும், நான் ஒரிஜினல் தானான்னு சொல்லி நியாயமா கேட்கிறான். இருந்தாலும் பரவாயில்லடா இதெல்லாம் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றடா நீ ஒளிஞ்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குள்ள தெரியுமா ஒளிய சொல்றா, தண்ணிக்குள்ள. அட கடவுளே இது ரொம்ப மோசம். प्लीज प्लीज छुप जाओ. ஆனா அந்த ஒரிஜினல் புருஷன் நான் எதுக்கு ஒளியணும் மறுபடியும் கேட்க அடைச்சி ஒளிஞ்சு தொலை அப்படின்னு சொல்லி லைட்டா தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரிஜினல் புருஷனா காணோம். சரி ரைட்டு அவன் வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. அதுக்கப்புறமா நம்ம கள்ள பொண்டாட்டி ஒரிஜினல் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு என்னப்பா யாரை தேடி வந்தீங்க, யாரும் கிடைக்கலையா, சரி ரைட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டா. இன்னும் முடியல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பேபி ஒரிஜினல் புருஷா மேலே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே அவனும் மேல வந்தான். ஆனா எப்படி தெரியுமா வந்தான், டேய் அவன் செத்துட்டான்டா. அடி பாவி வில்லி, நீ உன்னுடைய கள்ள புருஷனுடைய ஒரிஜினல் பொண்டாட்டி கிட்ட தப்பிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய ஒரிஜினல் புருஷனை தண்ணிக்குள்ள முக்கி அவன் பாரு உனக்காக தம் கட்டி மூச்சு திணறி கடைசி வரைக்கும் மேல வராம உள்ளே இருந்து மூச்சு திணறி செத்துட்டானே, எப்பேற்பட்ட மனுஷன் அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே இருங்க பாய் அது கிடையாது இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சாங்க பாருங்க. ட்விஸ்ட் என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? எப்படி அவன் ஒன்னும் மூச்சு திணறலாம் சாவலியா, இந்த வில்லி புல தள்ளி விட்டதுல போய் இடிச்சு மண்டையில ரத்தம் வந்து அது மூலியமா தான் செத்துருக்கான். செத்தவன் மேல மிதக்கத்தானே செய்யணும். ஆனா பொண்டாட்டிக்கு சாதகமா உள்ளே பதுங்கி கடந்து பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் போய் பொண்டாட்டி மறுபடியும் உள்ள வந்து பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனமா மேல வரானா, எப்பேற்பட்ட புருஷன். பொண்டாட்டிக்கு சாதகமா செத்தும் பதுங்கி கிடந்தான் பாருங்க, அவன் தாண்டா ஒரிஜினல் புருஷன். அவரோட நல்ல மனசு நாம யாருமே புரிஞ்சுக்கல மாமா. சரி இந்த ஒரிஜினல் புருஷன் நல்ல பொண்டாட்டி மாட்டெல்லாம் இதோட ஓஞ்சு போயிருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேவர். இப்பதான் வில்லியோடைய ஒரிஜினல் புருஷன் செத்து போயிருக்கான். இப்பதான் வில்லிக்கு இன்னும் வெறி வரும். இவ்வளவு நாள் கள்ள பொண்டாட்டியா போலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரிஜினல் பொண்டாட்டியாவே போறேன். அதனால அவனுடைய ஒரிஜினல் பொண்டாட்டியை எப்படி டைவர்ஸ் பண்ண வச்சு நான் ஒரிஜினல் பொண்டாட்டியா போய் இந்த கள்ள புருஷனை எப்படி ஒரிஜினல் புருஷனா மாத்தினா மட்டும்தான் என்னுடைய ஒரிஜினல் புருஷனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது தான் இந்த சீரியலுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்படிப்பட்ட மெசேஜை வேற எவனாலும் கன்வே பண்ண முடியுமா சொல்லுங்க, முடியுமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. प्लीज 2 मिनट मेरी बात सुन लीजिए. இந்த புள்ள ஹீரோ சார் கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கு. ஆனா ஹீரோ சார் குளிக்கும் போது காதுக்குள்ள தண்ணி போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக காதுல ஏதோ பட்ஸை மாட்டிக்கிட்டு குளிச்சுட்டு இருக்காப்ல. இத்தனைக்கு அந்த பட்ஸோட வயிறு பின்னாடி தான் வருது. அது கூட அந்த புள்ள கண்ணுக்கு தெரியலையாமா. ஐயோ
எப்படி வளர்த்திருக்காங்க. ஏம்மா ஏம்மா அதான் அவ்வளவு தூரம் வந்துட்டல, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன்னு வையே, ஹீரோ சார் கண்ணு முன்னாடி வந்துடுவேன். சார் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னம்மா அப்படின்னு சொல்லி அவரே கேட்டுருவாரு. நீ சைடுல பின்னாடிலேயே கத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எவ்வளவுமே கிடைக்காது. கடைசி வரைக்கும் அந்த புள்ள நம்ம கத்தணும் கதறணுமே தவிர அவர் கண்ணு முன்னாடி மட்டும் போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்து எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி கத்தி மட்டுமே பார்த்துச்சு. கடைசி வரைக்கும் அவர் திரும்பி பார்க்கலன்ற ஒரே காரணத்துக்காக கடைசியா அந்த புள்ள ஒரு முடிவு எடுத்துச்சு பாருங்க. தன்னுடைய உயிரிய பணைய வச்சு எடுத்த முடிவு அது. என்னது? மை காட். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? எப்படி நீச்சல் தெரியாம தன்னுடைய உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு சலப்பு சலப்பு சலுக சேல சலப்பு சலப்பு அப்படின்னு ஒரு கூச்சல் போட்டதுக்கு அப்புறமா தான் ஏமா நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சாக்காய் பாக்குறான். இத்தனைக்கும் பாருங்க பின்னாடி அந்த ஹீரோ சாருடைய அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அவனாச்சு ஏமா அவர் காதுல ஒண்ணு மாட்டிருக்காரு, வெயிட் பண்ணுமா வந்தோடனே நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வைக்கல, அவன் தான் அந்த சீன் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கான். ஆனா ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுமா இல்லையா, அதுக்காக தான் இம்புட்டு பெரிய பில்டப். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும், நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இதுக்கு முன்னாடி நானே வருவேன் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல நம்ம ராதாவை மோகனையா காப்பாத்துறதுக்காக புல்லட்டை 1/4 மணி நேரம் டிராவல் பண்ண விட்டு இவர் சக்கரத்தை எரிஞ்சு காப்பாத்துவாரு. அதை நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். மோகனையா 1 hour later. இப்ப அந்த மோகனையாக்கே டக் கொடுக்குற மாதிரி இங்க ஒரு மேடம் 4-5 பேர் சேர்ந்து சுத்து போட்டு 4 பேர் சுட்டுருவாங்க. அந்த 4 பேர் சுட்ட புல்லட்டுமே ஹெவி ஸ்லோ மோஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல மேடம் செல்லமா 2 ரோபோட்டை வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த ரோபோட்ல ஒரு ரோபோட் செயலிழந்த ரோபோட். இப்ப இந்த 2 ரோபோட்டும் சேர்ந்து இந்த மேடம் எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, நின்ன இடத்துல மூத்திரம் போயிருவடா. இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எப்படி இவனுங்கெல்லாம் சுட்டு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் ஒரு ரோபோட் பார்த்து சரி ரைட் நம்ம மேடம் எப்படி காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்து அது நேரா களத்துல இறங்காம தூங்கிட்டு இருந்த ரோபோட் உடம்புக்குள்ள போய் அவனை எழுப்பி வாடான்னு சொல்லி கூட்டு போனா அவன் 4 புல்லட்டி ஒன்னா பிடிப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் ஒண்ணா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். Great day for me, Chitty. What a moment! What a moment! போறல அப்படி இப்படின்னு எல்லா புல்லட்டையும் புட்டிச்சு அங்க இருக்கவன்லாம் அடிச்சு ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. ஆனா சுட்டதுக்கு அப்புறம் ஒருத்தனை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் ஃபாஸ்டா இருக்காங்களோ இல்லையா, ஆனா அந்த புல்லட் வந்து அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நல்லா ஒத்துழைச்சு ஸ்லோவா செயல்படுது. அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. இத்தனைக்கும் பாருங்க இவ்வளவு டைம்ல அந்த மேடமே கீழே குனிஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு கேப் புக் பண்ணி வீட்டுக்கே கூட போயிருக்கலாம். ஆனாலும் பாருங்க சரி நம்மளை காப்பாத்துறதுக்காக 2 ரோபோட் செயல்படுத்துங்க. இந்த புல்லட்டே பொறுமையை கடைபிடிக்கும் போது நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேணாமா, நம்மளும் பொறுமையை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி நின்றாங்க பாத்தீங்களா, அந்த நேர்மையும் பாராட்டணும். இன்னைக்கு வீடியோஸ் இந்த ஹிந்தி சீரியல் வீடியோ பார்த்து கண்டிப்பா நிறைய பேர் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு தமிழ் சீரியலே எவ்வளவு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுனாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் ஹிந்தி சீரியல்ல கண்டென்ட் கிடைச்சாலும் அதையும் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, நம்ம அதையும் வச்சு அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணலாம். ஓகேவா? சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரிஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உள்ள சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.